எல்லாத்துக்குமே வணக்கங்க. இன்னைக்கு வீடு வாடகைக்கு பார்க்க போனேன். ஏற்கனவே இருந்த வீடு என்னாச்சு அப்படின்னா, இங்கே ஒரே பிரச்சனை பண்ணி வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. டாக் வச்சுருக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கான். அதனால தான் 2 நாளாக வீடு தேடி அலைஞ்சிட்டே இருக்கேங்க. கிடைக்கவே மாட்டேங்குது. கேட்டால் நாய் வச்சுருந்தாலாம் வீடெல்லாம் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் என்கிட்ட இருக்க டாக்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாம் சின்ன சின்ன குட்டிங்களாக இருக்குங்க. எல்லாமே ரெஸ்க்யூ பப்பீஸ் தான். ஃபீமேல் தான். ஃபீமேல் எல்லாத்துக்குமே ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், ஒரு குட்டியை தவிர. ஓகேங்களா. அது ஏன் விட்டேன் அப்படின்னா, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. சரி கூட கொஞ்ச நாள் 8 மாதம் 9 மாதத்தில் பண்ணலாமே அப்படின்ட்டு இருந்தேன். கூடிய சீக்கிரம் அதுவும் நடந்துருங்க. அதுவும் பண்ணிடுவேன். ஆனால் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, டாக் வச்சுருந்தா யாருமே வீடு தரமாட்டேங்கிறாங்கங்க. இதுதான் ரொம்பவே கஷ்டம். இப்போது எதுக்காக உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, வீடு பார்க்க போன இடத்துல ஒரு 2 விஷயத்தை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதில் என்ன இருக்குது அப்படின்னா, டாக் குறைச்சாலே கடிக்க வருது அப்படிங்கிற மாதிரி தப்பாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தெருநாயை வச்சுக்கிட்டு இந்த மீடியாக்காரங்க ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. நேற்றோ முந்தானாலோ ஒரு வீடியோ பார்த்தேன். நாய் நக்குனதுனால ஒரு பொம்பளை ஃபோட்டோவை காட்டி கையும் காலும் செயலிழந்து போச்சு அப்படின்னு பாலிமர் நியூஸ்காரங்க போட்டிருக்காங்க. இது உண்மையே கிடையாது. இது முழுக்க முழுக்க தப்பான நியூஸு. ஓகேங்களா. அதனால தான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அதுவும் இன்னைக்கு நடந்துருச்சு. ஓகேங்களா. அந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னை பார்த்து நாய் குறைச்சிச்சு. எதனால் குறைச்சிச்சு அப்படின்னா, நான் புதுசாக அந்த இடத்துக்கு போகிறேன். ஓகேங்களா. வீடு பார்க்குறதுக்கு ஒரு இடத்துல இருந்து புதுசாக இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதுக்கு புதுசாக தெரிஞ்சதுனால தான் அது குறைச்சிருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேசினேன், கொஞ்சம் பிஸ்கட் போட்டேன். அதுக்கப்புறம் அமைதியாக மாறிடுச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி ரியலாக உள்ளதை பாருங்கள். இந்த மீடியாக்காரங்க தப்பு தப்பாக சொல்கிறத யாருமே நம்பாதீங்க. நம்ம நாட்டு நாயை வச்சு அவங்க நல்லாவே மக்கள்கிட்ட வெறியேற்றுறாங்க. இந்த பா பா. சரி சரி பா 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 பா. வா இங்கே வா 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 இங்கே வா. இங்கே வாமா 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 வாமா. பார்த்தீங்களா குலைச்சிச்சா. இப்போ எப்படி நக்குதுன்னு பாருங்கள். இதுதாங்க இந்த ஸ்ட்ரீட் டாக்கோட பாசங்கிறது. சரிம்மா சரிம்மா சரிம்மா. சரி சரி சரி. குட்டியை நல்லா பார்த்துக்கோ. சரியா. குட்டியை நல்லா பார்த்துக்கோ. வீடியோவை பார்த்துட்டிங்களா? ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? இப்படி தாங்க டாக்கோட குணமே இப்படி தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அது என்னை பார்த்து குறைச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பிஸ்கட் வச்சேன். அப்படியே சாஃப்டாக மாறிடுச்சு. ஓகேங்களா. நான் எப்படி நம்பிக்கையோடு கை வைக்க பார்த்தீங்களா. கை வச்சு அது என்னை நக்குச்சா. ஒன்றுமே பண்ணல. அவ்வளோதான். நானும் அதுவும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இந்த மாதிரி தான் எல்லா டாக்குமே. ஓகேங்களா. ஒரு சிலவங்க புரிஞ்சுக்காதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் குறைக்க தான் செஞ்சுட்டு இருக்கும், குறைச்சிட்டு தான் இருக்கும். ஒரு சில
ஃபஸ்ட்டு நீங்கள் கள்ளக்குண்டி எரிச்சாலோ கம்பெடுத்து அடித்தாலோ அது வந்து நிற்காது, குறைக்கிறத ஸ்டாப் பண்ணாது. ஓகேங்களா? இதுக்கு ஒரே வழி, நீங்கள் பாசமாக பேசினா மட்டும்தான் ஸ்டாப் பண்ணும். ஓகேங்களா? நீங்கள் கள்ளக்குண்டி அடிக்கிறதுனால கட்டையை கொண்டு எரிகிறதுனால அதுக்கு வந்து கோபம் தான் ஜாஸ்தியாக வரும். அவங்களோட மனநிலையை நீங்கள் தான் மாற்றுறீங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அனிமல்ஸ் கிட்ட எப்படி நம்ம பழகுறோமோ அதை பொறுத்து தான் அது நம்பிக்கையோட நம்மளை நோக்கி வரும். ஓகேங்களா? நான் எவ்வளோ பெரிய ஆக்ரோஷமான நாயாக இருந்தாலும் ஒரு 1 வீக் 10 நாள், மினிமம் 10 நாள் அது வந்து சாஃப்டாக மாற்றிடுவேன். ஓகேங்களா? அந்த மாதிரி மாற்ற கற்றுக்கோங்க. ஏன்னா வந்து அதுவும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒரு உயிர் தான். அதை வந்து தயவு செஞ்சு யாரும் வந்து அடித்து துருத்தாதீங்க. ஓகேங்களா? இன்னும் நிறையா விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட ரியலாகவே காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து மீடியாக்காரங்க தெருநாயின்னு தப்பு தப்பாக போடுறாங்க. அதை வந்து நம்பவே நம்பாதீங்க. ரியலாக உள்ள விஷயத்த பாருங்கள், ரியலாக உள்ள நடக்கிற விஷயத்த பார்க்காதீங்க. ஓகேங்களா? இந்த சேனலுக்கு வந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவைங்க. ஏன்னா தனி ஒரு ஆளால் ரொம்பவே